திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டங்கள் வாயிலாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தனது சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் ஜி.கே.எம். காலனிக்கு உட்பட்ட தெருக்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் நின்று வாக்கு சேகரித்தார். முன்னதாக மக்களை சந்தித்து துண்டு பிரச்சாரம் அளித்து வாக்கு சேகரித்தார். திறந்த வாகனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்த போது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடியின் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவிற்கு வாக்களிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டில் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதித்திட்டம் இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியலில்லை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கிற அச்சாரம் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும். வரி பகிர்வில் ஏற்கனவே பாரபட்சமான அநீதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டின் அறிவார்ந்த குரலை ஒடுக்கி இரண்டாம் தர குடிமக்களாக்கும் சர்வாதிகார மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இத்தனை வெளிப்படையாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் பாஜகவையும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளான அதிமுகவையும் புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான மின்னணு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் ஆகியன முழுவதும் கையிருப்பில் உள்ளன. இந்த தேர்தலில் 1,59,100 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும், 82,014 கட்டுப்பாட்டு கருவிகளும், 88,783 விவிபேட் என்னும் வாக்கு ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினர் காலமானதைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மக்களவைத் தேர்தலில் நடத்தை விதிகள் மீறப்பட்டால் சி-விஜில் எனப்படும் கைபேசி செயலியில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் தென் மாவட்டங்களில் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் சல்மான்கானின் வீட்டுக்கு வெளியே துப்பாக்கி சூடு நிகழ்த்திய சம்பவத்தில் 2 கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையின் பாந்த்ரா பகுதியில் நடிகர் சல்மான்கானின் வீடு அமைந்துள்ள கேலக்ஸி அடுக்குமாடி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்திற்கு வெளியே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் 4 முறை சுட்டுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். அவர்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் கொலை முயற்சி என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் நடிகர் சல்மான்கானின் வீட்டுக்கு வெளியே மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி சூடு நிகழ்த்தியதாக சந்தேகிக்கப்படும் விக்கி குப்தா மற்றும் சாகர்பால் ஆகிய 2 காவல்துறையினர் நேற்று நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்தனர். குஜராத்தின் பூஜ் பகுதியில் தங்கியிருந்த 2 மும்பை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.